இன்றைக்கி நம்ம ஒரு குருமா பார்ப்போம். கொண்டக்கடலை குருமா, சன்னா, ஒயிட் சன்னா குருமா. அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஊற வச்சுருக்கேன் சன்னா. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்புறம் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்கிறது சோம்பு, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சதை போட்டு வதக்க வேண்டியதுதான். அது சோம்புலாம் போட்டு வதக்கும் போது காமிக்கிறேன். சோம்பு போட்டாச்சு, மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கி முடித்ததுக்கப்புறம் சன்னா போடணும். அரைச்ச விழுதை நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் மஞ்சத்தூள், சாம்பார் மசாலான்ட்டு நம்ம மிளகாத்தூள் வீட்டுக்கு நார்மல் குழம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விட்டுறணும். அப்புறம் சன்னா போட்டுட்டு குக்கர் விசில் வச்சு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், சிம்பிள் குழம்பு. இப்போ சன்னா போட்டாச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கர் விசில் வச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு நான்வெஜ் ஸ்மெல் வரும். இது ஒரு நான்வெஜ் ஸ்மெல் வரும் நல்லா. நம்ம சப்பாத்தி, சாப்பாடு கூட ஒரு அப்பளம் வச்சு அந்த மாதிரி சாப்பிட்லாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணுற ஒரு குருமா, சன்னா குருமா என்னோடய ஸ்டைலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.